ராஜபுரம் கிராமத்துல ரமேஷ்னு ஒரு பிரியாணி வியாபாரி இருந்தான். அவன் கடையில தினமும் சிக்கன் பிரியாணி 100 ரூபாய் பிளேட் தான். அந்த ஊர்ல ரமேஷ் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். மதியம் ஆனா கடை நிறைய கூட்டம். ரமேஷ் இன்னைக்கு நல்ல வியாபாரம், கடை முழுக்க கூட்டம். எல்லாம் நம்ம பிரியாணி சுவையால தான். சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சாயங்காலம் ஆனதும் கடையில ஒரு பிளேட் பிரியாணியும் இல்ல. இன்னைக்கு 2000 ரூபாய் வருமானம். ஆனா யோசிச்சு பாரு காவேரி, 200 ரூபாய் பிளேட் வச்சிருந்தா 4000 ரூபாய் வந்திருக்கும். ரமேஷ், விலை அதிகம் பண்ணா மக்கள் வரமாட்டாங்க. எப்பவும் இதே பேச்சு. நீ என்ன ஏழையாவே இருக்க சொல்ற. அந்த ராத்திரி ரமேஷ் தூங்கும் போதும் ஒரே கனவு. 200 ரூபாய் பிளேட்டு. இந்த ஊர்ல நான் தான் பெரிய பணக்காரன். அடுத்த நாள் காலை ரமேஷ் சீக்கிரமா எழுந்து சாதம் வாங்க போறான். அப்போ வழியில ஒரு காகம். அந்த காகம் ஒரு பெரிய பிரியாணி துண்ட வாயில பிடிச்சிட்டு மரத்துல உட்கார்ந்திருந்தது. அட, இந்த காகம் எங்கிருந்து இவ்ளோ பெரிய பிரியாணி எடுத்தது? அப்போ அருகிலிருந்து ஒருத்தன் சொல்றான். அந்த மனிதன் கையில் இருந்த கல்லை எடுத்து மரத்துல உட்கார்ந்திருந்த காகத்தை நோக்கி எறிந்தா. காகம் கீழே விழுந்தது. அந்த மனிதன் காகத்தை கையில் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். ஏய் அண்ணா, இந்த காகத்தை எங்க கொண்டு போறீங்க? வீட்டுக்கே தான். இத நான் சமைச்சு சாப்பிட கொண்டு போறேன். காகமா? ஏழ்மை அண்ணா. வயிறு பசிக்கும்போது எது கிடைக்குதோ அதையே சாப்பிடணும். சொல்லப்போனா காகம் ருசியாதான் இருக்கும். அந்த வார்த்தை கேட்டதும் ரமேஷ் கண்கள் பிரகாசிச்சு போச்சு. அவனுக்குள்ளே ஒரு ஆபத்தான ஐடியா பிறந்தது. அட, சூப்பர் ஐடியாடா. சிக்கன் மட்டும் போட்டா செலவு அதிகம். காகம் சேர்த்தா சிக்கன் குறையும், பணம் கூடும். ரமேஷ் அந்த மனிதனை நிறுத்தினான். அட, ஒரு நிமிஷம் அண்ணா, உங்க பேர் என்ன? என் பேரு சின்னத்தம்பி. சில பேர் என்ன சின்னான்னு சொல்லுவாங்க. சின்னத்தம்பி, தினமும் எனக்கு 10 காகம் கொண்டு வந்து தருவியா? 10 காகமா? ஆமா, ஒவ்வொரு காகத்துக்கும் 20 ரூபா. தினமும் 200 ரூபா. 200 ரூபான்னு கேட்டதும் சின்ன தம்பியின் முகம் மாறிச்சு. 200 ரூபா தினமுமா? அண்ணா, வாழ்க்கையிலே ஒரே தடவையில இவ்ளோ பணம் நான் பார்த்ததே இல்ல. ஆனா இவ்ளோ காகம் எதுக்கண்ணா? என்னோட கூட காமெடி பண்ணலையே. இல்ல, நீ வேலைய மட்டும் பார். இதோ 200 ரூபாய் அட்வான்ஸ். நாளையிலிருந்து வேலை ஸ்டார்ட் பண்ண. பணம் கையில் வந்ததும் சின்ன தம்பி குஷியாகிட்டான். ரமேஷ் அவனுக்கு தன் பிரியாணி கடை முகவரியையும் கொடுத்தான். அடுத்த நாள் காலை சின்ன தம்பி காகத்தின் இறைச்சியைக் கொண்டு ரமேஷ் கடை பக்கத்துக்கு வந்தான். யாரும் பார்க்காத மாதிரி ரமேஷ் சின்ன தம்பிய ஓரமா அழைத்து பணம் கொடுத்து அத வாங்கிக்கிட்டான். ரமேஷ் மனசுக்குள்ளே, இப்போ சிக்கனோட கொஞ்சம் இது சேர்த்தா யாருக்கு தெரியும்? எல்லாம் சிக்கன் பிரியாணின்னு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரமேஷ் மார்க்கெட்டுக்கு போய் 2 கிலோ சிக்கன் வாங்கினான். என்ன ரமேஷ், இப்போ 2 கிலோ மட்டும்? முன்பெல்லாம் 5 கிலோ எடுப்பியே. இப்போ பிசினஸ் கொஞ்சம் ஸ்லோண்ணா. சரி, இந்த நீ கேட்ட சிக்கன். ரமேஷ் அந்த 2 கிலோ சிக்கனை எடுத்துக்கிட்டு வழியிலேயே அவன்கிட்ட இருந்த 10 கிலோக்காக இறைச்சியையும் அதுல கலந்துட்டான். ரமேஷ் மனசுக்குள்ளே, இப்போ 2 கிலோ சிக்கன் 10 கிலோ மாதிரி ஆகிடுச்சு. 8 கிலோ சிக்கன் பணம் எல்லாம் சேமிப்பு. ரமேஷ் குஷியில அந்த மீதி பணத்தை அழகா தனியா வச்சுக்கிட்டான். இந்த பணத்தை காவேரிக்கு தெரியாம மறைச்சு வைக்கணும், இல்லனா மறுபடியும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாள். ரமேஷ் குணமே அப்படிதான். லாபம், அதே தவிர வேற எதுவும் அவன் நினைச்சதே இல்ல. ரமேஷ் கடைக்கு வந்ததும் கூட்டம் ஏற்கனவே இருந்தது. என்ன ரமேஷ், சிக்கன் வாங்க இவ்ளோ நேரமா? பரவாயில்ல, கவலைப்படாத. வழக்கம் போல சீக்கிரமா ருசியான பிரியாணி ரெடி பண்ணிடுவேன். அப்படி சொல்லிட்டு ரமேஷ் பிரியாணி சமைக்க போயிட்டான். இந்த முறை பிரியாணி ரெடி. சிக்கன் பிளஸ் காகம் கலந்த பிரியாணி. ஆனா வெளியில யாருக்கும் தெரியல. வழக்கம் போல கடை முழுக்க கூட்டம். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரமேஷ் அண்ணா, இதுன்ன இந்த கோழிக்காலு இவ்ளோ ஒல்லியா இருக்கே? பல வருஷமா விரதம் இருந்த கோழியா இது? அவன் சொன்னதை கேட்டதும் சுற்றி இருந்தவங்களெல்லாம் தங்களோட தட்டை பார்த்தாங்க. ஆமாடா, இன்றைய சிக்கன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 100 ரூபாய்க்கு யானைக்காலு போடுற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கோழிக்காலே இல்லையே. கடை முழுக்க குசு பேச்சு, சந்தேகம். ரமேஷ், இன்னைக்கு சிக்கன் ஏன் இப்படி இருக்கு? எல்லா கஸ்டமரும் புகார் சொல்றாங்க. நீ என்ன சிக்கன் வாங்கின?
காவேரி கேட்ட அந்த ஒரு கேள்வி ரமேஷ் மனசுக்குள்ள இடி மாதிரி விழுந்தது. காவேரி கேட்ட கேள்விக்கு ரமேஷ் உடனே சமாளிக்க ஆரம்பிச்சான். இல்ல காவேரி, இப்போ ஷாமுபாய் கிட்ட பெரிய கோழி இல்லையா, எல்லாம் சின்ன கோழிதான். அதனாலதான் இன்றைய சிக்கன் கொஞ்சம் ஒல்லியா இருக்கு. அப்படின்னா நம்ம வியாபாரம் கெட்டு போயிடுமே. இப்படி இருந்தா யாரும் பிரியாணி சாப்பிட வரமாட்டாங்க. இன்னொரு கடையில இருந்து சிக்கன் வாங்கலாமே. இப்போ வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம். அந்த நேரம் கஸ்டமர்கள் வர ஆரம்பிச்சாங்க. காவேரியும் ரமேஷும் அவர்களை கவனிக்க போயிட்டாங்க. அன்றைய தினமும் வழக்கம் போல முழு பிரியாணியும் விற்று தீர்ந்தது. அடுத்த நாள் காலை ரமேஷ் மீண்டும் அதே வேலையை செய்தான். அப்போ நேத்தைய கஸ்டமர்கள் எல்லாம் ஒரே நேரத்துல கடைக்குள் வந்தாங்க. ஏய் ரமேஷ், நேத்து சாப்பிட்டதிலிருந்து எங்க வயிற்றுக்குள்ள ஏதோ வித்தியாசமா இருக்கு. வயித்துக்குள்ள இருந்து காவ்னு சத்தம் வர்ற மாதிரி இருக்கு. என்ன பைத்தியம் பேசுறீங்க? வயிற்றுல இருந்து சத்தமா? பிரியாணி சாப்பிட்டதுல இருந்து வயிற்று வலி. டாக்டர் கிட்ட போனா அவருக்கே புரியல. கடை முழுக்க கோபம், கத்தல், பரபரப்பு. ரமேஷ், நேத்து பிரியாணி சாப்பிட்டதுக்கு பிறகுதான் இப்படி ஆயிருக்கு. உண்மையை சொல்லு, என்ன கலந்த? நான் வழக்கம் போல தான் சமைச்சேன். இதுல என் தவறு என்ன? நாங்க தினமும் தான் உன் கடையில சாப்பிடுறோம். ஆனா நேத்து மட்டும்தான் இப்படி ஆயிருக்கு. காவேரி எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தாள். அவளுக்கு சந்தேகம் பெரியதாக ஆரம்பிச்சது. ரமேஷ், உண்மைய சொல்லு, நீ என்ன கலந்த? அந்த நேரம் அங்கு ஒரு குரல். அண்ணா, நேத்து மாதிரி இன்னைக்கும் 10 காகம் கொண்டு வந்திருக்கேன். என் பணம் கொடுங்க. சின்னத்தம்பியின் அந்த வார்த்தை கோமல் காதில் விழுந்ததும் ரமேஷ் முகம் வெள்ளையாயிடுச்சு. என்ன சொல்ற? காகம் கறியா? ரமேஷ், இந்த ஆளிடமிருந்து காகம் வாங்கினியா நீ? அது அவன் பைத்திய மாதிரி பேசுறான். பைத்தியம் இல்லக்கா, நேத்து கூட 10 காகம் கொண்டு வந்து அவனுக்கே கொடுத்தேன். இன்றைக்கும் பணம் வாங்க வந்தேன். அங்க நின்னிருந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் மூச்சு பிடிச்சிட்டாங்க. அப்படின்னா நாங்க சாப்பிட்டதே சிக்கன் இல்லையா? அதனால்தான் சிக்கன் ஒல்லியா வித்தியாசமா இருந்துச்சு. அட, இது கோழி பிரியாணி இல்ல, காகம் கலந்த பிரியாணி. கூட்டம் முழுக்க கோபம் பரவிச்சு. ரமேஷ், எங்களை ஏமாத்திட்டு உண்மைய மறைச்சு காசு சம்பாதிச்ச. மக்கள் கோபத்தில் ரமேஷ் கடையை மூடச் செய்தாங்க. அவனுக்கு பெரிய அவமானம்தான் கிடைத்தது. இந்த எல்லாத்தையும் பார்த்து காவேரி கண்ணீர் விட்டாள். ரமேஷ், உன் பேராசை இன்று நம்ம வாழ்க்கையையே உடைத்திடுச்சு. இனி நான் உன்னோட வாழ முடியாது. அந்த நாளிலிருந்து காவேரி தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள். ரமேஷ் தனியா நின்னான். கடை போச்சு, மனைவி போச்சு, மரியாதையும் போச்சு. ஏமாற்றி சம்பாதிச்ச பணம் நிலைக்காது. நேர்மையா உழைச்சது மட்டுமே வாழ்க்கையை காப்பாத்தும்.